परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war. Cold war, it's a slow poison. Country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா. மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். நான் பெரிய மனுஷன்லாம் இல்லை, உங்க முன்னாடி நான் ரொம்ப சின்னவன். ரகு நினைச்சிருந்தா நான் செத்த பிறகு கூட கோர்ட்ல ஆஜராயிருக்கலாம். ஆனா என்னை தூக்கில போடுறதுக்கு முன்னாடி கோர்ட்ல ஆஜராகி என்னை காப்பாற்றணும்னு, அதுவும் அவனை கொலை பண்ண நினைச்ச என்ன காப்பாற்றணும்னு என்ன அவசியம் இருக்கு? உண்மையிலேயே அவன் தான் பெரிய மனுஷன். ஏதோ பார்த்து பேசணும்னு தோணுச்சு, அதான் இவ்வளவு தூரம் வந்தேன். நான் புறப்படுறேமா? சார், இருந்து சாப்பிட்டு போங்க சார். ரகு உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவான். ரகு என்னை பார்த்தா சந்தோஷப்படுவான், ஆனா நான் அவனை பார்த்தா வேதனைப்படுவேன். நிறைய வேதனைப்பட்டுட்டேன். போதும், நான் வரேன். பிபி ஏதாவது இருக்கா டாக்டர்? டென்ஷன் ஆகாதீங்க, நார்மலாக தான் இருக்கு. சரி, ரெகுலராக டேப்லெட் எடுத்துக்கங்க. ஓகே சார். ரெகுலராக வாக் பண்ணுங்க. சரி சார். ஃபீஸ் சார்? ஃபீஸா கவுண்டரில் கொடுத்துருங்க. ஓகே சார். ஹலோ சார், உங்களை பார்க்கறதுக்கு பைரவின்னு ஒருத்தன் வந்திருக்காங்க சார். என்ன விஷயமா? பர்சனலாக உங்கள்கிட்ட பேசணுமா சார்? அப்படியா, வர சொல்லுங்க. ஓகே சார். ம். டாக்டர், நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பைரவி. ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. சொல்லுங்க, ஏதாவது கேஸ் விஷயமா?
இல்ல, நான் லாயரா இங்க வரல. சேகருங்கிற பேஷண்டோட உடல்நிலையை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன். பேஷண்டோட டிசீஸ் பற்றியும் எந்த டாக்டரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க, வெளியில் சொல்லவும் கூடாது. இல்ல, நான் சேகரோட ஓன் சிஸ்டர். ஓ ஐ சி. சேகருக்கு உடம்புக்கு என்ன? ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க சார், ப்ளீஸ். நத்திங். சேகருக்கு ஒன்றும் இல்லை, இஸ் நார்மல். ஜஸ்ட் ஜென்ரல் வீக்னஸ் தான். கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி ஏதாவது ஆர்டினரி இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கு வருவார், ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்குவார், அவ்வளோதான். டாக்டர் கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டாக்டரும் போய் சொல்லக்கூடாது. நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? அப்புறம் எதுக்கு ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட்டை ஃபீவர், கோல்டு, வீக்னஸ் அப்படின்னு சொல்லணும்? ஸோ யூ நோ ஆல் அபவுட் ஹிம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆமா டாக்டர். இப்ப சேகர் என்ன ஸ்டேஜில் இருக்கான், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு உங்களை கன்சல்ட் பண்ண தான் நான் வந்தேன். சாரி டு சே, மிஸ்டர் சேகருக்கு ட்ரீட்மெண்ட்டை எல்லாம் தாண்டின ஸ்டேஜ். கேன்சர் வெரி அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கு. ஜஸ்ட் வலியை குறைக்கிற பெயின் கில்லர்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். மீறி போனால் இன்னும் 3 மாசமோ 6 மாசமோ அவ்வளவுதான். மெல்ல மெல்ல கண் பார்வை மங்கும், பசி எடுக்காது, மயக்கம் வரும், முக்கிய உறுப்புகள் செயலிழக்க ஆரம்பிச்சிடும், உணர்வுகள் மங்கும். படிப்படியா இதுக்கு மேல சொல்ல ஒன்றும் இல்லை. சாரி. எங்க போயிட்டா இவன்? செல்லையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அக்கா, என்ன அக்கா ஒரே டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு? அக்கா, என்ன அக்கா ஒரே டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு? ஒரு டென்ஷனும் இல்ல, நான் ரொம்ப கூலா தான் இருக்கேன். என் மேல கோவம் எதுவும் இல்லையே. கோவம்லாம் இருக்கட்டும். எங்க போயிருந்த ரகு? இவ்வளவு நேரம் எங்க இருந்த? ரெக்கார்டிங் ஸ்டுடியோ தான் போயிருந்தேன். செல்போன் எதுக்கு ஆஃப் பண்ணி வைக்கிற? ஆக்சுவலி ஒரு புது டைரக்டர் கதை சொல்ல வந்திருந்தாரு. ரொம்ப ஃபீல் ஆகி கதை சொன்னாரு. அதான் டிஸ்டர்ப் ஆயிடும் தான் செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஏதாவது ப்ராப்ளமாக்கா? உன் நம்பருக்கு டயல் பண்ணி என் செல்போன்ல இருக்கிற பட்டன்ஸ் எல்லாமே தேஞ்சு போச்சு. அப்படி என்னக்கா அவசரம்? சந்திரசேகர் சார் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. சந்திரசேகர் சார் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரா? என்னால நம்பவே முடியல அக்கா. நான் பல தடவை அவரை தேடி போனப்பெல்லாம் பார்க்க முடியாதுன்னு அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு. என்னடா நீ சின்ன பையன், அவமானம் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். ஆனா கொஞ்சம் கூட கௌரவம் பார்க்காம இன்னைக்கு நம்ம வீடு தேடி வந்து நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போனாருடா. கேட்டாங்களா? என்ன அக்கா நீங்க? சார் தான் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசினாங்கன்னா நீங்க ஒன்னும் அவரை சமாதானப்படுத்தலையே. ரகு, நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணேன். ஆனா அவர்தான் மன்னிப்பு கேட்டாதான் என் மனசாருன்னு பிடிவாதமா சொன்னாரு. அப்போ சாருக்கு என் மேல எந்த கோவம் இல்ல? எந்த கோவமும் இல்ல. ரகு நினைச்சிருந்தா என்ன தூக்குல போட்ட பிறகு கூட வந்து ஆஜராயிருக்கலாம். ஆனா அப்படி பண்ணாம என்ன காப்பாத்தணும்னு முன்னாடியே ஆஜராயி என்ன காப்பாத்திட்டான்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவனை கொல்லணுங்கிறதுக்காக நான் அவனை சுட்டது கூட பெருசா எடுத்துக்கல. அப்படிப்பட்டவங்கிட்ட இப்படி நடந்துகிட்டேனேன்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணார் ரகு. சார் எந்த அளவுக்கு மனசு நொந்து போயிருந்தா இப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க? சரி விடு, அவர் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சிட்டாரு. ரகு, நீ வேணும்னா நாளை காலையில போய் சாரை நேர்ல பாத்துட்டு வந்துறேன். குட் ஐடியா, நான் போய் பாக்குறேன்னு. சரி, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. சரி அக்கா. அன்னைக்கு சுட வந்தவர் இன்னைக்கு வீடு தேடி மன்னிப்பு கேட்டு போயிருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏய் பைரவி, மற்றவங்க ஆடுற செஸ்ல ஒருத்தர் கருப்பும் இன்னொருத்தர் வெள்ளையும் ஆடுவாங்க. ஆனா என்னோட செஸ் போர்டில் எல்லா காயும் என்னோட தான். நான் நினைச்சா நகரும், இல்லை நான் செத்துரும்.
இந்த காஃபி. தேங்க்யூ. இன்னைக்கு மாதவி வீட்டுக்கு போயிட்டு வந்த சேகர். அப்படியா? புதுசா ஏதாவது சிறப்பு தகவல் இருக்கா? நான் சீரியஸா சொல்றேன், உனக்கு விளையாட்டா இருக்கா? ஏற்கனவே நாலொரு டர்னிங்கும் பொழுதுற டிஸ்டுமா போயிட்டு இருக்கு. இதுல நீ வேற ஏன் டென்ஷன் ஆகுற? ஏலத்துல போன பூர்வீக வீட்டை மறுபடியும் வாங்கி மாதவி அத ஜார்ஜ் பேர்ல எழுதி வைக்க போறா. தப்பா சொல்ற. ரகுராமன் பேர்ல தானே எழுதி வைக்க போறாங்க. கரெக்ட். ரகுராமன் பேர்ல எழுதி வச்சாலும் ஜார்ஜ் தானே அனுபவிக்க போறான். அனுபவிச்சுட்டு போகட்டும். அந்த ஜார்ஜால சொத்தை ஒன்றும் பண்ண முடியாது. விற்கவோ அடமான வைக்கவோ முடியவே முடியாதே. ஏ, ரகுராமன் மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு வீட்டை வித்து பணத்தை எடுத்துட்டு போயிடலாமே. என்ன பைரவி, நீ ஒரு கிரிமினல் லாயர். ஒரு கிரிமினலுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உனக்கு தெரியாதா? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு சொத்தை விற்கணும்னாலோ இல்ல வாங்கணும்னாலோ ஐஏஎஸ் படிச்ச கலெக்டரா இருந்தாலும் கையெழுத்து மட்டும் போட்டா போதாது, கைரேகை வைக்கணும். ஜார்ஜினால ரகுராம் மாதிரி கையெழுத்து போட முடியுமா ஒழிய அவனை மாதிரி ரேகை வைக்க முடியுமா? முடியாதுல்ல. ஸோ ஜார்ஜ் ஏதாவது விவகாரமா மூவ் பண்ணா நம்ம அந்த பாயிண்ட வச்சு வில்லங்கமா மூவ் பண்ணுவோமே. ஓ வாவ், எக்ஸலென்ட் ஐடியா. என் கூட பழகி பழகி உனக்கும் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் சொல்ல மாட்டேன், எல்லாம் நேரம். ஆச்சரியமா இருக்கு சார். ரகுராமன் பல தடவை உங்களை தேடி வந்தப்பெல்லாம் அவாய்ட் பண்ணி அனுப்பின நீங்களே இப்போ ரகுராமன் வீடு தேடி போயிருக்கீங்க. சில விஷயங்களுக்காக சிலதை விட்டு கொடுத்து தான் போக வேண்டியிருக்கு. ரகுராமனை எந்த காரணத்துக்காகவும் நீங்க மன்னிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா ரகுராமனை மன்னிச்சதோட மட்டும் இல்லாம ரகுராமன் வீட்டுக்கே போய் அவனை சுட்டதை நினைச்சு வேதனைப்படுற என்ன மன்னிச்சுடுன்னு மன்னிப்பு வேற கேட்டிருக்கீங்க. மன்னிக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் இதுல எதுவுமே இல்லை. எது நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? இந்த மன்னிக்கிறது, மன்னிப்பு கேட்கறது, வீடு தேடி போய் பேசுறது, இதெல்லாம் நானா செய்யல. நீங்களே செய்யலையா? எஸ். அப்போ யார் சொல்லி இப்படிலாம் செஞ்சீங்க? ஜெயிலர் டேவிட். ஜெயிலர் டேவிட்டா? அவரையே இப்படிலாம் செய்ய சொல்லணும்? நீங்க கேட்ட இந்த கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்கல. பட் உயிரோட திரும்பி வந்தது உண்மையான ரகுராமன் இல்லைன்னு அவருக்கு ஒரு டவுட். அது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபட்டிருக்கிறதா என்கிட்ட சொன்னாரு. பட் நான் அதை அவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கல. யாருக்கு யார் மேல சந்தேகம் தான் எனக்கு என்ன. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா ஜெயில என்ன விசாரணை கைதியா விட்டு வைக்க உதவி செஞ்ச அவரும் ஒரு காரணம். அதுக்கும் மேல ஜெயில என்ன ஒரு கைதியா நடத்தாம கண்ணியமா நடத்தினாரு. எல்லாத்துக்கும் மேல ஒரு முறை தான் அதிகாரத்தை பயன்படுத்தி என் தங்கச்சிக்கு திதி கொடுக்கறதுக்காக ஜெயிலை விட்டு வெளியே அனுப்பிச்சாரு. அந்த ரிஸ்க்ல மட்டும் மாட்டியிருந்தா அவருக்கு வேலை போறதோட அவரும் ஜெயில் கைதியா இருப்பார். சோ எனக்காக இவ்வளவு பண்ண அவருக்கு திருப்பி என்னால என்ன பண்ண முடியும்? அதான் அவர் சொன்ன மாதிரி ஏன் எதுக்குன்னு கேட்காம நடந்துக்கிட்டேன். நான் பண்ணதுல ஏதாவது தப்பு இருக்கா? நோ சார். மன்னிக்கிறதும் மன்னிப்பு கேட்கறதும் நல்ல விஷயம் தானே. நாடகமே உலகம். நாளை நடப்பதை யார் அறிவாரும்பாங்க. இதுல நல்லது என்ன கெட்டது என்ன? என்ன சேகர், எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்யறப்பல இருக்கு. பைரவி, தம்பி தங்கச்சிங்க ஸ்கூல் ஷூக்கு பாலிஷ் போறது கூட ஒரு வேலையா? எல்லா மனுஷங்களும் சுயநலவாதி தான். தியாகி வள்ளல்னு யாருமே கிடையாது. உதாரணத்துக்கு சொன்னா
அவர் குடும்பத்துக்கு உழைச்சு ஓடா தெரிஞ்சாரு சொல்லுவாங்கல்ல, ம், அவர் ரொம்ப நல்லவரு அப்படிலாம் சொல்லுவான். ஆனா அந்த குறிப்பிட்ட கேரக்டரால குடும்பத்துக்காக உழைக்காம இருக்க முடியாது. அதான் உண்மை. ஏன்னா குடும்பத்துக்காக உழைக்கிறதுல அவரோட சந்தோஷம் இருக்கு. எல்லா பொது நலத்திலையும் ஒரு சுயநலம் கண்டிப்பா இருக்கு. சூக்கு பாலிஷ் போறது பார்க்க வேண்டாம், சாதாரணமா இருக்கலாம். ஆனா எனக்கு பெரிய பிராயச்சித்தம். ஆமா பைரவி, என் தம்பி தங்கச்சிங்களுக்கு இது வரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன்? எல்லா பொது நலத்திலையும் ஒரு சுயநலம் கண்டிப்பா இருக்கு. சூக்கு பாலிஷ் போறது பார்க்க வேண்டாம், சாதாரணமா இருக்கலாம். ஆனா எனக்கு பெரிய பிராயச்சித்தம். ஆமா பைரவி, என் தம்பி தங்கச்சிங்களுக்கு இது வரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன்? ₹1 கொடுத்து ஒரு பென்சில் கூட வாங்கி கொடுத்துருப்பனா? கிடையாது. சோ இந்த சூவை பளிச்சுன்னு துடைக்கிறது மூலமா என் மனசுல இருக்கிற குற்ற உணர்வை தொடச்சுக்கிறேன். அவ்வளவுதான். மனுஷனோட எல்லா மூவுக்கும் அவனோட அடி மனசுல பதிஞ்சு இருக்கிற விஷயம் தான். இப்போ ஒன்னே எடுத்துக்க, சின்ன வயசுல இருந்து நீ திருமண பக்கலாம் கஷ்டம். தொட்டதெல்லாம் பொண்ணாச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் லைஃப்ல தொட்டதெல்லாம் புண்ணாச்சு. மேலும் மேலும் புண்படாம இருக்க, எப்பவும் எந்த நிலையிலையும் நேர்மையும் உண்மையா இருக்கிறதா ஒரே வழின்னு தீர்மானிச்ச. சோ தொடர்ந்து உனக்கு துன்பம் வந்துடக்கூடாதுங்கிறது உன்னோட சுயநலம். தற்காப்புக்கு தான் உன்னை நேர்மையா நடக்க வச்சது. அதான் உன்னை சட்டம் படிக்க வழிவகுத்துச்சு, வக்கீலாக்கிச்சு. உன்னோட வறுமையும் போராட்டம் தான் உனக்குள்ள சமுதாயத்தை பார்த்து கேட்க கேள்விகளை உருவாக்கிச்சு. அந்த கேள்விகள் தான் உன்னோட வாதத்திறமையை வளர்த்துச்சு. சோ பொதுநலங்கிற விளக்கு சுயநலங்கிற திரியில தான் எரியுது. அவ்வளவுதான். அவ்வளவு ஏன் சட்டப்படி குற்றவாளியான சந்திரசேகர தர்மப்படி குற்றவாளியா இருக்க முடியாதுன்னு தீர்மானிச்சு அவருக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு உன்னை நினைக்க வச்சது எது? உன்னோட உள்ளுணர்வு. அது எப்பவும் சரியா இருக்கணும்னு உன்னை நினைக்க வச்சது உன் சுயநலம் தான். ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்டோட லெக்சர் கேட்ட மாதிரி இருக்கு. தத்துவம் மழையா பொழிஞ்சிட்டு இருக்க. தத்துவம்னு தனியா எதுவும் கிடையாது. தனி மனித வாழ்க்கையோட வேதனைகள், துயரங்கள், வலிகள், தழும்புகள் தான் தத்துவமா வெளிவருது. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வாயிலிருந்து வந்த வார்த்தை இல்ல, வாழ்க்கையிலிருந்து வந்த வார்த்தைகள். வாழ்க்கையிலிருந்து வந்த வார்த்தைகள் வலியும் அதிகமா இருக்கும், வலிமையும் அதிகமா இருக்கும். தேவைகள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது பைரவி. தேவைன்னு தான் ஞாபகம் வருது. அந்த மியூசிக் டைரக்டர் ரகுராமன், அதான் ஜார்ஜ் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கான். சில விஷயங்கள்ல டார்ச்சர் கொடுத்தாலும் அவன் வேலையில கரெக்டா இருக்கான். அதான் எப்படின்னே புரியல. ஆச்சரியமா இருக்கு. எதுக்குமே லாய்க்கில் அவனை பார்த்து மாடு மேய்க்கதான் லாய்க்கு, போடா மாடு மேய்க்கன்னு சொல்லுவாங்க. மாடு மேய்க்கிறது என்ன சாதாரண விஷயமா? பழக்கம் இல்லாட்டி மாடு முட்டிடும். விளையாட்டை விட்டுட்டா வெள்ளாம காட்ட மேய்ஞ்சிடும். கவனக்குறவா இருந்துட்டா யாராவது பாலை கறந்துட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் அசந்தம் நாய் நெறி மாட்டை கடிச்சிடும். ஸோ மாடு மேய்க்கிறதுல இவ்வளவு சிரமம் இருக்கும்போது, அதாவது பரவாயில்ல, சினிமாவுக்கு மியூசிக் பண்றது பெரிய சரித்திர சாதனை. ஜார்ஜ் எப்படி அதை சாதிக்கிறான்? அவன் உழைக்கிறா சேகர். ரகுராமன் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற லேப்டாப்ல இருக்கிற அந்த ஃபீடிங்ஸையும் விவரம் தெரிஞ்ச அசிஸ்டன்ஸையும் வச்சு அழகா மேனேஜ் பண்றான். எவ்வளவு நாள் தான் மேனேஜ் பண்ண முடியும்? கட்டி கொடுத்த சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும்? சமைக்க தெரிஞ்சதானே சமாளிக்க முடியும். நல்ல கேள்வி சேகர். வேடிக்கை பாக்குற உனக்கே இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னா, விளையாடுற அவனுக்குள்ளே இந்த கேள்வி வராதா? வந்துடுச்சு. வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒத்துக்கிட்ட வேலைக்காக அவன் கத்துக்கிட்டு இருக்கான். முதல் படத்திலே நேஷனல் அவார்டு வாங்கின மியூசிக் டைரக்டர் அவன். யார்கிட்ட போய் கத்துக்க முடியும்? கத்துக்க போனா விஷயம் வெளி தெரிஞ்சா என்ன ஆகும்? ஜார்ஜோட கிரிமினல் பிரெயினுக்கு இது கூட தெரியாதா? தான் யாரு என்னன்னு வெளிக்காட்டிக்காம பார்வை இல்லாத ஒரு பெரிய மாஸ்டர் கிட்ட சாதாரண ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஜாயின் பண்ணி மியூசிக்கோட அடிப்படையில இருந்து எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சிட்டான். எதையும் பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு நினைக்கிற பெர்ஃபெக்ஷனிஸ்ட். பைரவி பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவன் பெர்ஃபார்ம் பண்ற பெர்ஃபார்மன்ஸை நானும் வாட்ச் பண்றேன்.
ஏய், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சின்னு உங்களை பார்த்து தான்டா பாடியிருக்கணும். ஆமாடா, செய்யறதையும் செஞ்சு புட்டு புதுசா சமஞ்ச பொண்ணு மாதிரி தலையை குனிஞ்சுக்கங்கடா. பௌர்ணமி அன்னைக்கு கடல்ல இறங்காதீங்க, தொழிலுக்கு போகாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? முழுசா 3 போட்டு சரக்கு கஸ்டம்ஸ்காரன் நோகாம கொண்டு போயிட்டான். பார்ட்டிக்கு யாரா பதில் சொல்றது? யாரு பதில் சொல்றது? முன்ன மாதிரினா சார்ஜ் கஸ்டம்ஸ்ல போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஈஸியா தப்பிச்சிருவீங்க. இப்ப அப்படி இல்லையே, சார்ஜ் தான் ஊர்லயே இல்லையே. அண்ணே, சார்ஜ் ஊர்ல இல்லாத ஒரு வகையில் நல்லது தானே, நிம்மதியா தொழில் பண்ண முடியுது. எத்தனை நாள்டா நமக்கு இந்த நிம்மதி? அவன் தூக்கத்துல கூட நம்ம நினைச்சிட்டு தாண்டா தூங்குவான். அவனை ஒரே அடியா தூங்க வச்சாதான் நமக்கு நிம்மதி. புரியுதா? அது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லண்ணே. ஜார்ஜை தூக்குறது முடியாத காரியம். என்னது முடியாதா? டேய், என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? யார்கிட்ட என்னடா சொல்ற? என்னடா அடிடா அவனை. டேய், நிறுத்துடா. டேய், எதையும் முடியாதுன்னு நினைக்கிறவன் ஒரு தொத்து வியாதிக்காரன் மாதிரி மத்தவன் மனசுலயும் முடியாதுங்கிற நினைப்ப வச்சிருவான்டா. முதல்ல இவனை தூக்குங்கடா. அண்ணே, அண்ணே, பயத்துல வாய் தவறி உளறிட்டேனே. அண்ணே, அண்ணே, வேணாண்ணே. டேய், பேசாத. அண்ணே, வேணாண்ணே. என்ன விட்டுருங்க. வேணாண்ணே, உளறிட்டேனே. அண்ணே, அண்ணே. டேய், இவனை கடலுக்கு கொண்டு போய் உடம்புல ஒட்டு துணி இல்லாம தலைகீழ கட்டி தொங்க விடுங்கடா. உப்பு காத்துக்கு உடம்பு வலிக்கும், தன்னால வேகம் கூடும். கொண்டு போங்கடா அவனை. அண்ணே, நம்ம சரிங்கண்ணே. டேய், கொண்டு போங்கடா. தெரியாம சொல்றேன். அண்ணே, அண்ணே, அண்ணே. ஐயோ, அண்ணே, வேணாண்ணே. அண்ணே, அப்படி பேச மாட்டேனே. அண்ணே, வாய் தவறி பேச மாட்டேனே. அண்ணே, நான் விட்டுறேன். ஐயோ, டேய், இங்க வாடா. என்னண்ணே? இங்க பாருடா. சொல்லுண்ணே. உங்களுக்கு மட்டும் இல்ல, முடியாதுங்கிற எண்ணம் எனக்கு வந்தாலும் கூட இதே கதிதான். ஒரு முக்கியமான விஷயம், சார்ஜ் ஊற விட்டு போயிட்டான்னு சொல்லி நிம்மதியா இருந்துடாதீங்கடா. கீழக்கரை காயல் பட்டணம்னு எங்கேயும் சார்ஜோட நடமாட்டம் இருக்கிறதா தெரியல. வேற வேலையா போனவன் விஸ்வரூபம் எடுத்து வருவான். அவன் திரும்ப வரவே கூடாது.